உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம். நீங்கள் எங்கள் வீடியோ புதுசாக பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோவோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழா 7/1/2024. திருப்பலி முன்னுரை. வலிமையையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர். இறையேசுவில் இனியவர்களே, தாய் திரு அவையானது இன்று ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழாவை சிறப்பித்து கொண்டிருக்கிறது. இயேசுவே உலகின் மீட்பர் என்று வெளிப்படுத்தும் விழாவே திருக்காட்சி பெருவிழா. திருக்காட்சி பெருவிழா இயேசுவின் படிப்பினைகளை வாழ்ந்து காட்ட அழைப்பு விடுக்கின்றது. எருசலேமை ஆளப்போகிற யூதரின் அரசர் பெத்லகேமில் பிறப்பார் என்று மீகா நூல் கூறுகிறது. வானில் தோன்றிய விண்மீன் அரசர் ஒருவரின் பிறப்பிற்கான அறிகுறி என்பதை வான சாஸ்திரம் தெளிவுபடுத்துகிறது. எனவே கீழ்த்திசை ஞானிகள் இயேசுவை தேடி விண்மீன் வழிகாட்டுதலின்படி பெத்லகேம் வந்து மாட்டுக்கொட்டிலில் பிறந்த இயேசுவை கண்டு தெண்டனிட்டு வணங்கினர். பொன், தூபம், வெள்ளைப்போளம் ஆகியவற்றை காணிக்கையாக்கினர். பொன்னால் அரசராகவும், தூபத்தால் இறைவனாகவும், வெள்ளைப்போளத்தால் மனிதனாகவும் விளங்குகின்றார் என்பதை உலகிற்கு உணர்த்தினர். நாம் ஞானிகள் போன்று இயேசுவை பிறருக்கு வெளிப்படுத்துகின்றோமா? இயேசுவை பிறருக்கு வெளிப்படுத்தும் நன்மக்களாகவும், இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் வாழ்ந்து இறையாசீர் பெறுவோம். முதல் வாசகம். எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 60. இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகமான இறைவாக்கினர் எசாயா நூல் தரும் செய்தியாவது: மேன்மைமிக்க இஸ்ராயேல் நாட்டிலிருந்து தோன்றும் மீட்பரை தேடி மிதியான், ஏப்பாகு, சேவா நாட்டினர் பொன், நறுமண பொருட்களுடன் வந்து மீட்பரை வணங்கி இறைவனை புகழ்வர் என்றும், பிற இனத்தாராகிய இறைவனின் புகழை அவர்கள் அனைத்து மக்களுக்கும் எடுத்துரைப்பர் என்றும் கூறுகிறது. உலகின் அனைத்து மக்களுக்கும் மாட்சியாய் விளங்கும் இறைவனின் புகழை எடுத்துரைக்கும் நல் தூதுவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று கூறும் வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமடலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3. இறை வார்த்தைகள் 2 முதல் 3, மேலும் 5 முதல் 6 முடிய. இரண்டாம் வாசக முன்னுரை. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமடல் கூறுவதாவது: திருத்தூதர் பவுலை கடவுள் தடுத்து ஆட்கொண்டு பிற இனத்து மக்களின் திருத்தூதனாய் மாற்றினார். தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அருளை பெற்ற அவர் நற்செய்தியை அறிவித்து பிற இனத்து மக்களையும் இயேசுவின் உடன் உரிமையாளராய் மாற்றினார். இயேசுவின் மறைபொருளாம் அவரது பிறப்பு, இறப்பு, உயிர்ப்பு வழியாக அனைத்து மக்களும் அவரது அருளை பெற்றுள்ளோம் என்று கூறுகிறது. இறைவனில் மகிழ்ந்திருப்போம் என்று கூறும் வாசகத்தை கேட்போம். விசுவாசிகள் மன்றாட்டு. மனிதனாய் மண்ணில் பிறந்த அன்பு இறைவா, உமது பணிக்கென நீர் தேர்ந்து கொண்ட எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், அருட்சகோதரிகள், துறவிகள் அனைவரையும் உமது ஆசிரால் நிரப்பியருளும். உமது மீட்பு பணியை மன மகிழ்வுடன் ஆற்ற தேவையான அருளை வழங்கிட வேண்டுமென்றும், இறை அழைத்தல் பெருகிட வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம். நான் உன் வழிமரபை விண்மீன்கள் போல் பலுக செய்வேன் என்று மொழிந்த அன்பு இறைவா, திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் குழந்தை பேறு இல்லாத தம்பதியினரை உமது அருளால் நிரப்பி குழந்தை செல்வத்தை தந்திட வேண்டுமென்றும், எங்கள் குழந்தைகள், சிறுமியர், சிறுவர் அனைவரையும் ஆசீர்வதித்து உமது அருளால் நிரப்பிட வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம். பாதுகாக்கும் பரம்பொருளே, அன்பு இறைவா, உலகெங்கும் வாழும் மக்களை போர்கள், வன்முறைகள், இயற்கை சீற்றங்களிலிருந்து பாதுகாத்தருளும்.
இயேசு பிறந்து அனைவருக்கும் அன்பையும் அமைதியையும் தந்தது போல் மக்கள் உள்ளங்களில் அன்பும் அமைதியும் மனமகிழ்வும் தந்திட வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகின்றோம். உழைக்க மனமில்லாதவன் உண்ணலாகாது என்று மொழிந்த அன்பு இறைவா, உழைப்பின் மேன்மையை தூய வளனார் மூலம் எங்களுக்கு கற்றுத்தந்துள்ளீர். நாங்கள் வீணான பேச்சுக்களிலும் அலைபேசியிலும் நேரத்தை வீணடிக்காமல் நேர்மையாய் உழைத்து வீட்டிற்கும் நாட்டிற்கும் பயன்படும் வகையில் நல்வாழ்வு வாழ வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். குடும்பங்களை வளப்படுத்தும் அன்பு இறைவா, எங்கள் குடும்பங்கள் அனைத்தும் உமது இறையுறைவில் வாழ்ந்து உமது அருளை பெற வேண்டுமென்றும் உடன்பிறப்புகள், அண்டை அயலார், நண்பர்கள் அனைவரிடமும் அன்பை பகிர்ந்து வாழ வேண்டுமென்றும் எல்லாவித உடல் நோய்களினின்றும் தீங்குகளிலிருந்தும் பாதுகாத்து வழி நடத்திட வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.